ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும்ண்ணா. 150 பேர் போவோம்ண்ணா. 100 பேர்த்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டாய்லெட் 12 டாய்லெட் தானே இருக்கும். காலையில் எந்திரிச்சு நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் தூங்குவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக அது மாதிரி லக்ஸரியாக அதில் டவுன் டு எர்த்துங்கண்ணா. கீழே தரையில் பாய் விரிச்சு தான் நாங்கள் படுப்போம். காலைல 5:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. எக்ஸசைஸ் இருக்கும், ஸ்தோத்திரங்களை சொல்ல வைப்பாங்க. இந்த 100 பேரும் உடனே அரை மணி நேரத்தில் அந்த டாய்லெட்டில் நாங்கள் கிளம்புவோம். அதை நாங்கள் தான் க்ளீன் பண்ணுவோம். ஒன்றா தட்டில் சாப்பிடுவோம். அந்த தட்டை நாங்கள் தான் கழுவி வைப்போம். அது போக போக எதுக்கு ஜென்ரலாக பண்ணுறோன்ற மாதிரி இருக்கும்னா, ஆனால் அது நமக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். தட்டை நான் கழுவி வைக்கணும், அதை நான் ஒழுங்காக கழுவணும். ஏன்னா அடுத்த சாப்பாட்டுக்கு என்னோட நண்பனை அந்த தட்டில் சாப்பிடணும். ஓகே, இது எல்லாமே நமக்குள்ளே இன்ஸ்டில் பண்ணுவாங்க. எனக்கு அவன் என்ன ஜாதின்னு தெரியாது, அவன் என்ன மதம்ன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. நாங்கள் எல்லாருமே நண்பர்கள். ஸோ இதில் தப்பான ஒரு கண்ணோட்டத்தை திணிக்க தானே பார்க்குறாங்க.